மார்ச் 1 சனிக்கிழமை. சுகமும் ஆரோக்கியமும். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். யாத்திராகமம் 15:26. இந்த புதிய மாதத்தில் தெய்வீக சுகத்தையும் தெய்வீக ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை குறித்து தியானிக்கப் போகிறோம். இந்த தியானங்கள் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே பெரிய விடுதலையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும் என்று நம்புகிறேன். இன்று உலகம் சரீர சுகத்திற்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் ஏங்கி தவிக்கிறது. எங்கு சென்றாலும் ஜனங்கள் வியாதியிலிருந்து விடுதலை உண்டா என்று அங்கலாய்ப்பதையே பார்க்கிறோம். சிலர் தங்களுடைய ஆயுளின் பெரும் பகுதியை மருத்துவமனைகளிலே கழித்து உடைமைகளையெல்லாம் மருத்துவமனைகளுக்கு வாரி இறைக்கிறார்கள். இனி நீங்கள் வாழப்போவது சில மாதங்கள்தான் என்று மருத்துவர்கள் சொல்லி கைவிரிக்கும் போது மனம் சோர்ந்து அங்கலாய்க்கிறார்கள்.